தாயி. உனக்கு ஒன்னும் ஆயிரலையே. என் பொண்ணுகளோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பிகளா, ரொம்ப நன்றி. தம்பி, என்னது கால் எல்லாம் ஒரே ரத்தம்? பாருங்க, மெதுவா மெதுவா மெதுவா. வாங்க, என் அரண்மனையில் நல்ல வைத்தியர் இருக்காரு, போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க சிலம்பாயி, நீங்க பத்திரமா கரக விட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. நான் தம்பிகளை கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க தம்பிகளா, வா வா தம்பி, வா மெதுவா வா. யார் பேருக்குமா அர்ச்சனை? பிள்ளைங்க பேருக்கே பண்ணிடுங்க. இல்லம்மா, எங்களை காப்பாத்தினவங்க பேருக்கே பண்ணலாமா? ஆமாமா, அவங்க பேருக்கே பண்ணிடலாம். இவங்களை காப்பாத்தினவங்க பேர் உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு தெரியலையேம்மா. அதோ குண்டடியார் குடும்பத்தார் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நான் வேணா போய் கேட்டு வரட்டுமா? அவங்க வேற யாரும் இல்லப்பா, உங்க அத்தையும் மாமாவும் தான். நான் வந்தேன்னா உங்க அப்பா என்ன சொல்வாரோ தெரியல. நீங்க வேணா போய் கேட்டுட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, வாங்க. அத்தை, மாமா, நாங்கெல்லாம் சின்னமலை குழந்தாரோட பிள்ளைங்க. அப்பா எப்படி பார்க்காரு? நல்லா இருக்காங்க அத்தை. இவங்க என் தங்கச்சிங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கமா. இவங்க இன்னைக்கு ஆத்தோட போ தெரிஞ்சாங்க. இவங்கள 2 பேர் காப்பாத்தினாங்க இல்லையா, அவங்க பேருக்கே அர்ச்சனை பண்ணலான் இருந்தோம். ஆனா பேர் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? பேரு தெரியலையா? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. எங்களை சாமியா காப்பாத்துச்சு. ஆசாமிதான்.
இவங்க தான் எனக்கு மருமகளா வரப்போறோம். தெரியும் தெரியும். என் சபதத்தை நிறைவேற்றுறதா பொன்னரும் சங்கரும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாயவரும் சாட்சி. எங்க மாயவர் இல்லையோ? ஆசானே, மாயவர் சாட்சி எதுக்கு? நாங்க செஞ்ச சத்தியத்தை இல்லைன்னு சொல்ல போறோம். மாமா, எங்களுக்காக உங்க பொண்ணுங்க காத்திருக்க வேண்டாம். அவங்களுக்கு வர நல்ல இடமா பார்த்து மனம் முடிங்க. ஆசான் கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது தான் எங்க வாழ்க்கையின் முக்கியமான லட்சியம். அப்பா, நாங்க வாழ்றதா இருந்தா அவங்கள மணந்துட்டு வாழ்றோம். இல்லனா அவங்க எங்களை காப்பாத்தின அந்த ஆத்துல விழுந்து சாவறோம். அத்தை, உங்க சபதப்படியும் அப்பாவோட உறுதிமொழிப்படியும் திருமணம் நடக்கட்டும். ஆசான் சபதப்படியும் அத்தாங்க செஞ்ச சத்தியப்படியும் அது நிறைவேற வரைக்கும் நாங்க ஒன்னா சேராம அவங்க பிரம்மச்சரியமா கெட்டிடாம வாழ்றோம். இதுக்கு சம்மதம் இல்லைன்னா பவழாயி சொன்னதுதான் ஏன் முடிவும். சரி, இந்த திருமணத்தை நடத்திட்டு என் சபதத்தை நிறைவேற்றுற வரைக்கும் பொன்னரும் சங்கரும் பிரம்மச்சாரிகளா வாழ்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. காளிமன்னா, ஒற்றன் மூலமா கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. என்ன? பொன்னர் சங்கர், மாயவர், ராக்கி அண்ணன் எல்லாரும் சங்கரன் மலைக்கோட்டையில் இருந்துகிட்டு சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம் தலையூர் மீது படையெடுக்கவும் திட்டமாம். அவங்க திட்டம் போட்டு தலையூரை தாக்குற வரைக்கும் நாம காத்திருக்க கூடாது. இப்பவே நம்ம தலையூர் படை பகைவர்கள் கோட்டையை வளைக்கட்டும். அப்பதான் அந்த பொன்னரும் சங்கரும் அலறி அடிச்சுட்டு படையோட இங்க வருவாங்க. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம வில்லம்பு படை வீரர்கள் அவர்களை ஒரு கணத்தில் வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டுவாங்க. பராக்கிரமா மன்னா, புறப்படட்டும் நம்ம தலைவர் படை. சரி மன்னா. சரியா சொன்னீங்க ஆசானே. ஐயா, என்னப்பா? ஐயா, நான் ஆர்ச்சம்பட்டில இருந்து வரேங்க. மாந்திய பையன் தலையூர் காளி துணையோட பெரிய படம் ஒண்ணு நம்ம ஆர்ச்சம்பட்டை கைப்பற்றிடுச்சிங்க. பெரிய மலை குழந்தை தலையூர் காளியும் செய்யற அக்கிரமங்களுக்கு அளவே இல்லைங்க. வீடெல்லாம் வந்து கொள்ளடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே அழுகுறலா கேக்குது. ஆசானே, நாங்க 2 பேரும் போய் அவங்களுக்கு புத்தி புகட்டிட்டு வரோம். ஆணையிடுங்க. திருமண சமயத்துல போர்க்குழ அழைப்பா? சரி, பொன்னரும் சங்கரும் போர்க்களத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இப்பவே திருமணத்தை நடத்தி வச்சிருவோம். என்ன? உங்க விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும் ஆசானே. போர் முனை போறதுக்கு முன்னாடி திருமணமா? எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் முத்தாயும் பவளாயும் கைம்பண்ண ஆயிட மாட்டாங்க? போர்க்காலத்துல மட்டும் இல்ல, அடுத்த கணமே இவங்க இறந்துருவாங்கனாலும் இந்த கணமே இப்பவே இவங்க கையால எங்க கழுத்துல தாலி கட்டப்படணும்.
அண்ணா, அண்ணிங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்கண்ணா. ம். செல்லாமை உண்டியல் எனக்குறை மற்றும் என் வல்வரவு வாழ்வார் குறைங்கிற குரல் நினைவுக்கு வந்துருச்சா? உங்களை முழுமையா புரிஞ்சிருக்கிற உங்க மனைவிமாருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. போய் பார்த்துட்டு வாங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. உங்க வெற்றிக்காக தினமும் நான் தவம் இருப்பேன். நீ தவம் இருந்துதான் நான் வெற்றி பெறணுமா? ஏன் என் வீரத்து மேல நம்பிக்கை இல்லையா? என் நம்பிக்கையே நீங்க தானே. நீங்க பெரிய வெற்றி வீரர். உங்க வீரத்தோட இப்ப நான் கலந்திருக்கேன். நீங்க நிச்சயம் பெரிய வெற்றியோட திரும்புவீங்க.